தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பாட்டி சமையலில் அருமையான ஒரு தோசையும் சூப்பரான ஒரு சட்னியும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி டின்னருக்கு நான் பண்ண ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தோசையும் சட்னியும் எப்படி நான் பண்ணேங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதாவது மாவு வந்து கொஞ்சமாக இருக்கிற டைமில் இது பத்தாது, மறுபடியும் வேறு இன்னொரு டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாவு வந்து கொஞ்சமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் எனக்கு பாதி அளவுக்கு தான் மாவு இருந்துச்சு, தோசை மாவு. ஸோ அது கூட வந்து நான் இதில் 3 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை மாவு நம்ம ரவையும் சேர்க்க போகிறோம். ரவை, தயிர் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இது ரவை தோசை மாதிரி தான் மாவு கரைக்க போகிறேன். ஆனால் வந்துட்டு ரவை தோசை மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றலை. தோசை எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தான் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும். இப்போ இந்த கோதுமை மாவுக்கும் இந்த ரவையெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு அளவாக மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு வந்து பொடிச்சு வச்சுருக்கிறதுனால ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக இருக்கும்ன்ட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இதிலே பார்த்திங்கன்னா சின்ன பவுலில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அதே கப்லேயே வந்து கொஞ்சமாக புளிச்ச தயிர் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மாவு வந்து புளிக்காமல் இருக்கும் இல்லையா, அதாவது ரவை, இந்த கோதுமை மாவு இதெல்லாம் புளிக்காமல் இருக்கிறதுனால இந்த புளிச்ச தயிர் ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ரொம்ப இந்த கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ஒரு டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாவு கரண்டிலேருந்து ஊற்றும்போது தெரியும் உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். இது வந்து அந்த ரவையும் ஊறிடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னா இந்த ரவையும் ஊறிட்டு அந்த கட்டிகள்லாம் வந்து நம்ம ஈஸியாக கரைஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கரண்டியில் கலக்கிறப்போ. ஸோ இதை அப்படியே மூடி பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. எண்ணெயில் வந்து நம்ம கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து வரமிளகாய் வந்து ஒரு 8 வரமிளகாய் வந்து நான் அப்படியே சிசரில் வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே அளவாக. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு போட்டோம்னா தான் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அதே மாதிரி தோசை ஊற்றுறதுக்கும் நம்மளுக்கு தடைப்படாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தாளிச்சு விட்டுறலாம். அதாவது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிங்கிறதுல அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ இந்த வதக்கிய வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ வெங்காயம் போட்டு பண்ணோம்னா தான் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ரவை, கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கும்போது அதே மாதிரி பழைய மாவு, தோசை மாவும் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருக்கும். இப்போ வெங்காயம்லாம் வதக்கி போடும்போது வந்து அந்த புளிச்ச வாசம் இதெல்லாமே எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம சட்னிக்கு என்ன ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறோம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஈவனாக வந்து அந்த வெங்காயம், மிளகாய் இதெல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி பண்ணி வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ஆறுற டைமில் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ சட்னிக்கு வந்து அதே மாதிரியா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா உளுந்தம்பருப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் உளுந்து சேர்க்கலை, வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டாச்சு. நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 வரமிளகா பக்கம் சேர்த்துருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதுலேயே வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து நான் இது வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தேன். அப்புறம் சட்னியோட குவான்டிட்டி பார்த்தா பத்தாதுன்னு தோணுச்சு. அதனால மறுபடியும் வந்து ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில். அதாவது மொத்தமாக 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். 1க்கு 2 நறுக்கி போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில். ஸோ
ஸோ சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இல்லையா, அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே 3 தக்காளி வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக வெட்டி அதையும் சேர்த்து இதில் வதக்கிடலாம். அதாவது ரொம்ப வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரியா வெங்காயத்தை வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு சுவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது சேர்த்து கொஞ்சம் நல்லா சூடு, அந்த தக்காளிக்கெல்லாம் நல்லா சூடு படுற மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் கல்லுப்பு வந்து பொடிச்சு வச்சுருக்கிறதுனால ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயம் வதங்கறதுக்குன்னு சொல்லி ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து பச்சை வாசம் போகணும் அந்த மாதிரி இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ அது ஆறுறதுக்குள்ளார வந்துட்டு நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். நேற்று வந்து சப்பாத்தி போட்டதுனால தோசை வராதுங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெங்காயத்தை வச்சு நான் தோசை பேன் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அப்போ ஈஸியாக வந்து தோசை வந்துடும். ஸோ இப்போது இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு நம்ம வந்து 2 பக்கம் திருப்பி போட்டுற வேண்டியதான். ஸோ வெங்காயம் வந்து நிறைய நம்ம சேர்த்துருக்கிறதுனால தோசையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ரெசிபி, இந்த மெத்தடெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் சேர்க்குறேன். இப்போது 2 சைடும் நம்ம திருப்பி போட்ட வேண்டியதான். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ தோசை வந்து நான் ஒரு பக்கமாக திருப்பி போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தோசை எடுத்து வச்சுட்டேன். இது வந்து 2வது தோசை. இப்போ நான் அதாவது டின்னர் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சட்னியும் இது கூட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வீடியோக்காகன்னு சொல்லவே இல்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, சட்னியும் வந்து நல்லா நிறைய இருக்கிற மாதிரியா இருந்துச்சு. ஸோ பத்தாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மாவு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணி மாவு வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சுவையிலையும் எந்த வித மாற்றமும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த வறுத்த எண்ணெயில் வணக்கணும் இல்லையா மிளகா, அது கூடவே வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு. ரவைக்கும் அந்த கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் போட்டோம். ஏன்னா சில பேருக்கு கோதுமை தோசையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால வந்து இந்த மாதிரி மாவில் வந்து தோசை மாவில் வந்து போட்டுட்டு நம்ம அது கூட ரவையும் சேர்ந்து போடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ரவை தோசை டைப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் பாட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட, நல்ல சமையலோட, ஆரோக்கியமான சமையலோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.